வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. ஜிவி மூவி ஃபேம் ஆக்டர் வெற்றியோட நடிப்புல உருவாக்கக்கூடிய பகலரியான் இந்த படத்தோட பிரஸ் மீட் ஈவென்ட் நடந்திருந்துச்சு. இந்த ஈவெண்ட்ல டைரக்டர் விஜயகுமார் கலந்திருந்தாரு. அவர் இந்த மூவி டீம் பத்தியும் இந்த படத்தை பத்தியும் ஆக்டர்ஸ் பத்தியும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அப்பா ஒரு வழியா மைக் கிடைச்சிச்சு. காலையிலிருந்து இங்கேயே குடியேறி டிஃபன் சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டு ஈவினிங் சாப்பிட்டு இங்கேயே உறங்க போகிற எனது அருமை ஊடக நண்பர்களே, you are all dedicated people. We have to give a very big hands for these people. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன்னா நான் கூட ஒருத்தர் பேசும்போது பிடிக்கலன்னா அப்படியே நைஸாக வெளியே எழுந்திரிச்சு போயிட்டு டாய்லெட் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டு தப்பிச்சு வந்துடலாம். ஆனால் நம்ம எல்லாரும் பேசும்போது கட்டாயமாக உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே குடும்பம் எங்களோட ஊடக குடும்பம் தான். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்களா, நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஒரு குரூப்பு வெளியே போனாங்க. அது வரையிலும் அவங்க இங்கே தான் இருந்தாங்க. அவங்க வெளியே போகும்போது வெளியே போயிட்டு நம்ம உள்ள வரும்போது திருப்பி வந்துட்டாங்க. இது 4வது ஃபங்க்ஷனா? காலையிலேருந்து 3 பாருங்க. இதில் பிபி பேஷண்ட்டுக்கு இருப்பாங்க, சுகர் பேஷண்ட்டுக்கு இருப்பாங்க, வயது மூத்த இளைஞர்கள் இருப்பாங்க. நல்லா உணர்ந்து, அதனால தான் நான் சொன்னேன், கவிதா எங்க நீ அங்கேயே இரு, நீ பண்ற தொல்லை தாங்க முடியல, வந்த உடனே கடைசியாக தான் நான் பேசணுமா? இது எப்படி? நானும் 3 ஃபங்க்ஷன் போயிட்டு நம்ம வேற வழியே இல்லை. உட்கார்ந்த இடத்துலயே சில இடத்துல சேர் நல்லா இருக்கும், சில இடத்துல பிளட் ஃப்ளோவை கட் பண்ணிடும். எங்களை பார்த்தா பாவமாவே தெரியலையம்மா உனக்கு? நீ நல்லா கரெக்டா நீட்டா பக்காவா ஹீரோயின் மாதிரி தான் வந்திருக்க. நீ ஆள் வாருக்கிட்ட நீட்டா, அது எப்படி உனக்கு மட்டும் கரெக்டா ஏசி ரூம் கிடைக்குது? எல்லாம் ஒன்று கரெக்டா உட்காந்து நீ மட்டும் எழுதுறதுக்கு உனக்கு என்ன மேட்ரு பாரு. ஆனா நல்ல நல்ல வேலை, கவிதாயினியா இன்னைக்கு மாறல. அது நான் சொல்லக்கூடாது, தப்பா போயிடும் இல்லையா? நீயும் தானே வாங்குற. அப்ப நீ எவ்வளவு பேமெண்ட் பெருசா கொடுத்திருந்தா நீ இங்கேயே வந்து உட்கார்ந்து கேட்டு எல்லாரும் அங்க உட்கார்ந்துருக்கு. எல்லாம் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள், அதனால கொஞ்சம் உரிமையோட நான் பேசுறேன். எங்க அண்ணன்மார்கள் இருக்காங்க பாருங்க, ராம்ஜி அண்ணா இருக்காங்க, அப்புறம் இங்க பெருசுகள்லாம் இருக்கு. சில பேர் தாடி ரொம்ப நரைச்சு போனதுனால நான் எங்க இருக்கேன்னா அதனால மறந்துருச்சு, தெரிய மாட்டேங்குது. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. இதுல என்னன்னா, முதல் முயற்சியாக இந்த படத்தை தயாரித்து இயக்கி இருக்கிற முருகன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாருன்னே தெரியாது எனக்கு. திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி வாங்கண்ணே நீங்க வரணும், உங்களையும் பேரரசர்னே உங்க சங்கத்திலிருந்து நாங்கள் கூப்பிட்டுருக்கோன்னாரு. 2வது யாருப்பா ஹீரோ, என்ன நீ யாரு, எந்த ஊர், ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் வச்சுட்டாரு, நான் அந்த நம்பரை மறந்துட்டேன். நீங்க மத்தியானம் எனக்கு ஒரு உறுத்துதல், ஏதோ ஒரு தம்பி கூப்பிட்டாரு. அப்புறம் உடனே நம்ம சங்கத்துக்கு ஃபோன் அடிச்சுட்டு, ஒரு தம்பி கூப்பிட்டாரா முருகன் பேர் சொன்னாரு, திருப்பி அவர் கூப்பிட சொல்லி எப்படியாவது புடி. அது என்னைக்கு ஃபங்க்ஷனு, எப்போ ஃபங்க்ஷன்றது கூட எனக்கு தெரியாது. இந்த நமக்கு ஒரு இதை அனுப்பியிருந்தாரு, அதில் என்னைக்கு டேட்னே போடல. கரெக்டா எனக்கு வந்ததுல டேட் போடல, டைம் மட்டும் இருந்தது. அதான் அவரே டவுட்ல இருந்திருப்பார் போல் இருக்கு. உடனே ஃபோன் பண்ணி கேளுன்னா இன்னைக்கு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தம்பி கூப்பிட்டாரு. இது எதுனா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகலாம், பட் சினிமாவில் வர்ற ஒவ்வொருத்தரையும் வாழ வைக்கக்கூடியது நம்மளோட கடமை. அந்த சினிமா இல்லைன்னா நம்ம இல்லை. அது யார் வந்தாலும் வரவேற்க நம்ம தயாரா இருக்கிறோன்றதுக்காகத்தான். பேரரசு அவர் வேற மாவட்டத்தில் இருந்தார். அந்த மாவட்டத்திலிருந்து, செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து அவர் வர வைக்கிறதுக்கு அவர் காலையிலேயே ஃபோன் அடித்தேன், இந்த மாதிரி ஒன்று இந்த மாவட்டத்துக்கு எப்போ வர்றீங்கன்னு. சாயந்தரம் வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி, அவர் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் இங்கே பேசும்போது குறிப்பிட்டாங்க, இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு.
கண்ணே இப்போ தெரிஞ்சுக்கங்க, சினிமா சாதாரணமாலாம் எடுக்க முடியாது, சிரமப்பட்டாதான் எடுக்க முடியும். எடுத்த கடைசியில் ஒரு சிரமம் இருக்கு பாரு மகனே. உலகத்துல பெத்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிரசவ வேதனை, அதுக்கு அடுத்தது உனக்கு தெரிய போகுது. அந்த 2 வேதனையும் சோதனையும் நம்ம ஏத்துக்கிட்ட மனதளவுல ஏத்துக்கிறவன் தான் சினிமா எடுக்க வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. இந்த வேதனையும் சோதனையும் தாண்டி படம் ரிலீஸ் ஆகும்போது நல்லா இல்லைன்னா கிளின்னு கிழிச்சிருவாங்க இவங்க. அது அடுத்த சோதனை. அந்த சோதனையில நீ ஜெயிச்சாதான் நீ ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியும். இது நான் வரும்போது இருந்தது, நீங்க வரும்போதும் இருக்கு. இது பொதுவான ஒரு விஷயம். இந்த படத்தை ட்ரெய்லரை பார்த்தேன். இந்த படத்தை ஹீரோவை பற்றி சொல்லணுமா, வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப தங்கமான பிள்ளை, வெரி வெல் பிஹேவ்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, தன் கதையை கேட்டு பிடிச்சதுன்னா தான் பண்ணுறாரு. அவர் பண்ண ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு போட்டி போடணும். ஏன்னா அந்த அளவுக்கு இஸ் டெடிக்கேட்டட் ஒரு ஆக்டர். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இத்தனை புதுமுகங்களையும் ஒரு புதுமுக இயக்குனரையும் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த சமயத்தில் ஒரு படம் பண்றாரு பாருங்க, அதே ஒரு மிகப்பெரிய தைரியம். பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே ஓடுற குதிரையில ஏறிட்டு ஏமாத்துறாங்க. பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏங்க முதல்ல ஓடின குதிரையை இப்ப அது பழைய குதிரை அப்படின்றாங்க. எப்படி எல்லாம் சோதனை பண்றாங்க தெரியுங்களா? ஒரு கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு கதாநாயகர்கள் தான் வந்து நம்மளை பொறுத்தவரையிலும் இந்த திரையுலகம் தெய்வமாக கொண்டாடுவார்கள். அந்த காலத்தில் ஒரு படம் நஷ்டமாயிடுச்சுன்னா புரட்சி தலைவர் ஃபோன் பண்ணி அடுத்தது நம்ம ஒரு படம் பண்ணலாம், சம்பளம் எல்லாம் எதுவும் பேச மாட்டார், அவ்வளோ. படம் ஓடலன்னா அடுத்தது. அதே மாதிரி சிவாஜி சார், அதே மாதிரி ஜெய்சங்கர் சார், நடிகர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர்களோட மூத்த புள்ள மாதிரி இருப்பாங்க. அப்பனுக்கு வயிறு வலிச்சதுன்னா நம்ம தான் மருந்து போடணும், அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் அவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். அந்த உறவு முறை இருந்தால் மட்டும்தான், இருக்கிற வரையிலும் சினிமா நல்லா இருந்தது. அப்கோர்ஸ் 90s வரையிலும் அப்படி சொல்லலாம். இப்போ ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சு அது இதாச்சுன்னா அந்த டைரக்டரையே வெட்டி விட்டுறாங்க, தயாரிப்பாளர் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையே வேண்டான்னு ஃபோன் நம்பரையே மாற்றிக்கிறாங்க இல்லையா? முதல்லலாம் எப்போ பார்த்தாலும் நிறைய ஹீரோக்கள் கூடவே இருப்பாங்க நம்ம ஆளுகளை. அது குறிப்பாக ஹீரோயின்ஸ் கூடவே இருக்கிறாள் இருந்து யாரு, தேவராஜ். தேவராஜ் வந்து ஒரு ஹீரோவோட ஒரு போட்டோ வந்தோன்னா ஹீரோயினோட 100 போட்டோ வரும். அவர் இன்னைக்கு வரைக்கும் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறான்னு தெரியல. நம்மளாம் லூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மற்ற பத்திரிகையாளர். ஆனால் ஒரு காலத்தில் எல்லா ஹீரோக்களும் ப்ரெஸ் கூட சுற்றி உட்கார்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க. அந்த வசந்த காலம் இல்லாமல் போச்சு அப்படின்றது மிகப்பெரிய வருத்தத்தை, சோகத்தை ப்ரெஸ் எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட. இன்ஃபேக்ட் நான்லாம் ஷூட்டிங் போனேன்னா என்னுடைய கதையை ப்ரெஸ்ஸுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவேன், ஃபுல் கதையும் சொல்லுவேன், இன்டர்வெல்ல கொண்டாந்து நிறுத்திடுவேன். அவங்க அன்னைக்கு போகிறவங்க எல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க, நாளைக்கு இன்டர்வெல்லையும் கேட்டு போயிடும், இன்டர்வெலுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டு போகிறேன்பாங்க. தட் வாஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் த கிரியேட்டர். அது இல்லை இன்னைக்கு. யாரும் முழு கதையை சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. முழு கதையை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு அப்பா போதுன்ற சாமி என்றுவீங்க போல. ஆக எங்க எங்க என்ன தேவைன்றது நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வெற்றி வந்து தேர்ந்தெடுக்கிற கதைகளுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான கதைக்களம். அது டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, சினிமாட்டோகிராஃபர் எப்படி பண்ணியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காருன்றதெல்லாம் இருக்கட்டும். பட் ஒரு ஹீரோவா அவர் நினைச்சா இன்னைக்கு வந்து ஒரு 10 பேர் படம் 10 பேர்த்துக்கு படம் கால் ஷீட் கொடுக்கலாம். பட் இந்த கதையை தேர்வு செஞ்சு அவர் நடிச்சிருக்காருன்னா தேர் இஸ் சம்திங் இன் இட். ஏன்னா அந்த காரில் வர்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே போதும். அந்த அக்ஷயா பின்னாடி உட்காந்துட்டு அது இவரை கொஞ்சறதும், இவர் எந்த விஷயத்திலும் அவன் முகபாவனையை மாற்றாம எக்ஸலண்ட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு.
அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அப்புறம் டான்ஸ் ஆடுறீங்க, அது தெரியல. அதுக்கப்புறம் லவ் வந்துருச்சா, இல்லை லவ்வை வெளிப்படுத்தாமல் நீங்கள் வந்து அவளை கடத்திட்டு போகிறதுக்காக வந்தீங்களா, ஐயோ காதலியே கடத்துறமேன்னு ஒரு மாதிரி வெறப்பாக இருந்தீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, கதை தெரியாது. பட் there is a variation in his performance. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு மிகச்சிறந்த நடிகனை நம்ம தமிழ் சினிமா வந்து கண்டிருக்கின்றதுக்கு அந்த ஒரு காட்சி போதும். நிச்சயமா நீங்க நல்லா வருவீங்க தம்பி, இந்த படம் நல்லா ஓடணும். மியூசிக் டைரக்டர் வந்தாரு, எனக்கு அதுக்கு பண்ண யூடியூபுக்கு மியூசிக் எதுக்கு பண்ணாலும் மியூசிக் தான். பிரமாதமா பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கு மியூசிக். நீங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும், டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி சொல்லணும். அதுதான் மெயின். அப்பா அம்மாவுக்கு வீட்டில் போய் சொல்லிக்கலாம். அப்புறம் ஹீரோயின் சொன்னாங்க, மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. அது கண் கலங்கிடுச்சு. அந்த குழந்தை இப்பதான் சீரியல்ல போய் நடிக்க ஆரம்பிச்சு அந்த சோகங்களை எல்லாம் இங்க கொண்டாந்து கொட்டிடுச்சு போல. சோக சீன் நடிச்சா மணி, யூ ஆர் ட்ரூலி இன்வால்வ்டு. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எமோஷனலா இருந்தது உங்க ஸ்பீச்சு. நான் அதை நினைச்சிட்டேன், சரி இது சீரியல்ல நடிச்சா நடிக்க வந்தவொடனே கண் போல கண்ணீர். சரி கண்ணே, அது அழுகுறது நல்லது, அழுகிறத மாதிரி. அதாவது அழுகை என்பது மிகச்சிறந்த மருந்து. மனசுக்குள்ள இருக்கிற எல்லா துன்ப துயரங்கள் மட்டும் இல்லை, கெட்ட விஷயங்கள்லாம் கண் வழியா போயிடும். நம்ம பார்க்கறது எத்தனை கெட்ட விஷயங்களை பார்க்குறோம் யூடியூப்ல, அதுல இதுல ரீல்ஸை பார்த்தாவே கண்ணு ரொம்ப கெட்டு போயிடும், மனசும் கெட்டு போயிடும். இன்னைக்கு ரீல்ஸ் பண்ணாத லொல்லுக்குல சினிமா பண்ணது. இந்த ரீல்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு இது கொண்டாடணுங்க, சென்சார் கொண்டாடணும். பயங்கரமா ஆடுறாங்க. அதுபோல பார்த்துட்டே இருக்கணும் வேற, திருப்பி அடுத்து இதை விட பெட்டரா வருமானு இன்னும். அப்புறம் எங்க சினிமா ஜெயிக்கும்? ஸோ ரீல்ஸுக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக. கரெக்டா? அசிங்கமா இருந்த ரீல்ஸுகளுக்கு நான் சொல்றேன். இப்போதான் சமீபத்தில் ஒரு பாட்டு எழுதினேன் ரீல்ஸை பற்றி. கரெக்டா? அந்த பாட்டு வழி வரும்போது தெரியும், ரீல்ஸை பற்றி நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு படத்தில். ஸோ மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கும் அன்பு தம்பி. நான் அவர் கூட நான் ஒரு படத்தில், அவர் நடிக்கிற படத்தில் நான் ஒரே ஒரு சீனில் கடைசியாக அவருக்கு தெரியாமல் நடிச்சுட்டு வந்தேன். அவர் தான் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. உன்னுடைய நல்ல நடிப்புக்கு முன்னாடி நான் எங்கே வந்து கெடுத்திருக்க போறேன்னு தெரியல. பட் எனிவே அங்கேயும் சொன்னாங்க, ரொம்ப தன்மையான ஹீரோ, இப்படியெல்லாம் ஒரு ஹீரோவை பார்க்க முடியாதுன்றது. இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருமே வந்து கைதட்டி வரவேற்க வேண்டிய, வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம். அதனால கைத்தட்டிடுவோம் தம்பிக்காக. மீண்டும் மீண்டும் இதே மாதிரி இருங்க, உங்களை மாற்றிக்காதீங்க. டேக் அ குட் சப்ஜெக்ட், டூ டெடிகேட்டட் பர்ஃபார்மன்ஸ். ப்ரொடியூசர்களுடைய கதாநாயகனாக இருங்க. ஆனால் உங்களுக்கு கதை பிடிக்கலன்னா நீங்கள் படமே பண்ண வேண்டாம், பிடிச்ச கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. அப்புறம் வினு பிரியா, அவங்க ஒரு ரகசியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அது எனக்கு மட்டும் சொல்லிட்டாங்க, நான் அதை சொல்ல முடியாது, சொல்லாதீங்க சார் அப்படின்னுச்சு. எவ்வளவு, அதாவது ஒரு படத்து மேலே எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தா அப்படி ஒரு தைரியமான நல்ல நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க டைரக்டர் சார். நீங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு குடும்பமாக உட்காந்துருக்கீங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் இயர். சினிமாட்டோகிராஃபர்லேருந்து, ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து, டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்கும், உதவி இயக்குனர்கள், கோ டைரக்டர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் முருகன் அவர்கள் குறிப்பிட்டார் ஒரு வார்த்தை, தம்பி என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறேன்னா கடைசியில் பணம் தேவைப்பட்டது, டப்புன்னு 2 பேர் வந்துட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த இணை தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். ஏன்னா அவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த படம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக இருக்குன்னா உண்மையை சொன்னாரு பாருங்க. அதை இணை தயாரிப்புன்னு அவங்க பேர் போடுங்க. நீங்க எல்லாமே நான் மட்டும்தான் போடுவேன், வேண்டாம், நம்ம சொல்றது கேளு, டைட்டில் அவங்க பேரை போடுங்க. அது போடுறது என்னன்னா, நம்ம அந்த போட்ட காசை திருப்பி கொடுக்க முடியலனாலும் பேராவது போட்டோம்ல அப்படின்னு சொல்லிக்கிறாரு. தப்பிக்கிறதுக்கு வழி சொன்னா நீ ஒருத்தன். அது உங்களுடைய அந்த அளவுக்கு ஒரு நட்பு ரீதியான விஷயம். பட் இருந்தாலும்
ஒரு நல்ல மனசோட அவங்க இணைஞ்சதுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குல்ல. நான் ஃபீல் பண்றேன். நானா இருந்தா அவங்க பேரை வழங்கும்னு போடுவேன். அவங்க வழங்கி இருக்கிறதுனால போட்டீங்களா? இதானா ரிஷிகாந்தா? ஓகே, அப்படின்னு அது மிக சந்தோஷம். ஆக மொத்தம் வேற ஏதாச்சும் நான் விட்டேன்னா, என்னுடைய தம்பிகள் 2 பேர் வந்திருக்காங்க, அடுத்து பட்டையை கிளப்ப போறாங்க. பேரரசு அவர்களும் சுப்பிரமணியம் சிவா அவர்களும். சுப்பிரமணிய சிவா அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதன். நான் வந்து நிறைய விஷயங்கள்ல பார்த்துருக்கேன். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதை டெடிக்கேட்டடா செய்யக்கூடியவர். அவர் எப்படி உங்களுக்கு வந்தாருன்னு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுப்பிரமணிய பாத்தியா, உன் தாடிக்குள்ள ஏதோ இருக்கியா, நீ பார்க்காமயே நான் வந்துட்டேன். நேற்று நைட்டு பார்த்து காலில் வந்திருக்காரு. இப்ப அவர் பெற்றா நான் பெற்றா? பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விவரமான ப்ரொடியூசர் உருவாயிட்டு இருக்கான். யாரையுமே பார்த்தது கிடையாது தம்பி. சும்மா போன் பண்ணி யாருப்பா ஹீரோன்னா வெற்றி என்னன்னு, ஐயோ நம்ம தம்பியா அப்படின்னு அவனுக்கு ஒரு மனசுல பட்டுச்சு. அதே மாதிரி நம்ம பிரபாகர் சொன்னாரு, சார் நம்ம வெற்றியோட படம் சார் அப்படின்னு. ஓகே சரி, அரசு வராப்லையா? அரசு வருவாரா வரலையான்னு தெரியல. அப்புறம் அவர் வேறு மாவட்டத்திலேருந்து வரணும், செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து. அவர் லொங்குன்னு கிளம்பி வந்துட்டார். ஏன்னா அவர் பேசினால ஒரு சரவெட்டி சிவகாசியும் திருப்பாச்சியும் கிளப்ப போறாரு. ஆக மொத்தம் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த படத்தை சிறப்பாக நிச்சயமா அவங்க சிறப்பாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. அது எந்த சந்தேகமே இல்லை. உலகத்திலேயே நீங்க கூப்பிட்ட ஒரு விஷயத்துக்காகவும் உண்மையாக இருக்க போகிற பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு